குருவின் பார்வை வந்து ராகு மேலே, சூரியன் மேலே, செவ்வாய் மேலே, புதன் மேலே இருக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்தாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய அமைப்பு. இருந்தாலும் வேகத்தை காட்டிலும் விவேகம் தேவைப்படுகிறது கும்பராசிக்காரர்களுக்கு. அதே போல் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானத்தோடு செய்யணும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நீங்கள் டீல் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் போகிறீங்க, புதுசாக ஒரு நபரை மீட் பண்ணுறீங்க, தொடர்பு கொள்கிறீங்க, தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, பர்சனலாக எல்லாத்துலேயுமே நீங்கள் போகும்பொழுது அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் என்னங்கிறது தெரிந்து நீங்கள் டீல் பண்ணணும். தெரியாதனமாக நீங்கள் போய் அவங்கள வந்து நம்பி ஏதோ ஒன்று செயல்படுறது, ஒரு வாக்கு கொடுக்கறது, ஒரு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அல்லது ஒரு விஷயத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து பிற்காலத்தில் யோசித்து பார்க்கும் பொழுது அவர் மிகப்பெரிய தவறுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து விடுவார். அதுவும் இல்லாமல் இந்த 7ஆம் இடம் பிரச்சனைக்குரிய தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 7ஆம் இடமே இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, ராசியும் 7ம் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய அமைப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனைவி கணவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பங்குதாரர், நண்பர்கள், கொலீக்ஸ், கஸ்டமர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லா உறவுகள் விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக 2026 இருக்குது. பட் இருந்தாலும் சுக்கிரன், ராஜயோகாதிபதி சுக்கிரன் சனியோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்கிறதா எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் சாதுரிய புத்தியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன்.